நம்ம எதிர்க்கிறார்கள் என்றால் நம்ம ஏதாவது அவங்களை செய்திருப்போம். நம்மளை அறியாமலே கூட சில இடங்களை அவங்களை அவமானப்படுத்தியிருப்போம். நம்மளுடைய வார்த்தைகளால் செயல்பாடுகளால் காயமடைந்திருப்பார்கள். எனவே அவர்கள் எதிராளியாக மாறுகிறார்கள், எதிர்த்து நிற்கிறார்கள். எனவே நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்க. அவர்களது நல்லுறவை ஏற்படுத்தாமல் நீ ஜெபிப்பதற்கு தகுதியற்றவர். அவருடைய நல்லுறவு ஏற்படுத்தாமல் ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்வதற்கு தகுதியற்றவர். அவருடைய நல்லுறவு ஏற்படுத்தாமல் திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதியற்றவர். நான் சொல்ல, பைபிள் சொல்லுகிறது. வழி செலுத்த வருகிற பொழுது யாரேனும் சண்டை என நினைவு கூர்ந்தால் உடனே போய் நல்லுறவு மேற்கொள். ஒன்று நாம செய்திருப்போம், அதனால கோபம் இருக்கிறவங்க. இரண்டாவது வகையானவர்கள் நம்ம எதுவே செய்திருக்க மாட்டோம், அவர்களாகவே கோபம் கொண்டிருப்பார்கள். என்ன செய்யறது என்றால் அவர்களிடம் சென்று என்ன பிரச்சனை அவர்கிட்ட பேச ஆரம்பிப்போம், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். அப்பொழுது இன்னும் அதிகமாக உங்களை புரிந்து கொள்வதற்கு அது வழியாக இருக்கும், அது ஒரு ஆசீர்வாத பாதையாக இருக்கும். எனவே ஆண்டவரிடம் ஜெபிக்க வேண்டும் என்றால் நல்லுறவோடு நாம் இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்.